ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னாக்க, 6த் ஸ்டாண்டர்ட் அந்த கிளாஸ்ல இருக்கிற தமிழ் பாடத்த நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவுமே வந்துட்டு செயல் இருக்கும், உரைநடை இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு துணைப்பாடம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸா நாங்க இங்க மேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு எப்படி பிராக்டிஸ்க்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் அப்டின்றத நீங்க பார்த்துக்கலாம். என்னதான் வந்துட்டு நீங்க தனியா படிச்சு எழுதி பார்த்தா கூட வந்துட்டு ஒரு சின்னதா டிஸ்கஷன்ஸ்குள்ள வரும்போது ஒருத்தர் குடுக்குற ஒரு ஐடியா, நம்ம காதுல இத இப்படி ஆன்ஸர் பண்ணலாம். இத இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது வந்துட்டு, கொஸ்டின மிஸ் பண்ணாம ஆன்ஸர் பண்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்ப இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்ஸர் பண்ணி காமிக்க போறேன். வீடியோவ முழுசா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்க, தமிழுக்கு மனமென்று பெயர். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடலை எழுதியவர், இல்ல பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாடல் இது. ஸோ இது பாரதிதாசன் தான் இத எழுதியிருப்பாரு. 6ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல ஃபர்ஸ்ட் பாடலா இருக்கு இது நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர். கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனார் தான் கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர். கனிச்சாறு அப்படின்றது மொத்தம் 8 தொகுதிகளா வெளிவந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்தது கபிலர் என்னும் பெயரில் ஒலிக்கும் மாத்திரையின் கால அளவு என்ன? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ, அந்த மாத்திரையோட கால அளவு எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இது பண்ணிக்கோங்க. இப்போ குறில் அப்படின்னாக்கா 1 மாத்திரை அளவு ஒலிக்கும். நெடில் அப்படின்னு சொல்லி வரும்போது 2 மாத்திரை அளவு இருக்கும். ஸோ, ஒற்றை எழுத்து மெய்யெழுத்து வரும்போது நமக்கு 1/2 மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்ப கபிலர் அப்படின்ற வார்த்தைய வந்துட்டு பாருங்க வந்துட்டு க 1 பின்றதும் குறில் தான் அதுக்கு 1. ஸோ, இதுக்கு 1/2 மாத்திரை. அப்போ 3 பிளஸ் 1/2 3 1/2 மாத்திரை அளவுக்கு நமக்கு இது ஒலிக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ, அடுத்தது WhatsApp என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ WhatsApp செயலி அப்படின்னாக்கா, அது ஆப் அப்படின்னு சொல்லாம செயலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது Facebook முகநூல் அப்படின்ற மாரி வரும். தேடுபொறி வந்துட்டு சர்ச் என்ஜின் அப்படின்ற கேட்டகரில நமக்கு அது வந்துடும். புலனம் அப்படின்றது தான் நமக்கு WhatsAppக்கு வரும். ஸோ ஒரு சில இடத்துல இத கட்செவி அஞ்சல் அப்படின்ற மாரி நமக்கு சொல்றாங்க. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷன்ல இல்ல அப்படின்னா, வேற என்னவா இருக்க முடியும் அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாரதிதாசன் யாருடைய கவிதைகளின் மீது கொண்ட பற்றால் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்? சில டவுட்டே வேண்டாம் வந்துட்டு, அவரோட பெயர்ல பாரதின்னு ஆட் பண்றதுக்கு காரணம் வந்துட்டு பாரதியார் தான். ஸோ பாரதியார் மீது கொண்ட பற்றுனால தான் வந்துட்டு அவரோட பெயர பாரதி யார் பாரதிதாசன் அப்படின்ற மாரி மாத்திட்டுருக்காரு. சரிங்களா? இதுல ஒரு கன்ஃப்யூஸ் வரும். வெறும் பாரதி அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க அப்படின்னா, அது இயற்பெயர் கேட்கும்போது அவங்களோடது சுப்பிரமணிய பாரதி அப்படின்றது தான். சுப்ரமணிய பாரதி தான். பாரதி யாருக்கு குறிக்கும்? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்பரத்தின தாசன் அப்படின்ற மாரி வரும். சுப்பரத்தின தாசன் அப்படின்ற மாரி பேர் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த தாசன் வந்துட்டு பாரதிதாசனுக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். மறந்துறாதீங்க. சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்ற மாரி நமக்கு இயற்பெயர் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழின் கிளவியும் அதனோரற்றே எனக் கூறும் நூல் எது? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. தமிழ் அப்படின்ற ஒரு எண் வந்துட்டு பழைய நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்க, அது தொல்காப்பியத்துல தான் இடம்பெற்றிருக்கு. சிலப்பதிகாரத்துல என்ன இடம்பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அப்படின்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ தமிழின் கிளவியும் அப்படின்ற ஒரு சொல் வந்து எதுல இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது விளைவு என்ற சொல்லின் பொருள். விளைவு அப்படின்றது வளர்ச்சி. சரிங்களா? இது சொல்லும் பொருளும் வந்து ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இந்த பொறுத்துக்க மாரி கேட்கிறது, இந்த மாரி இது எல்லாமே வந்துட்டு சொல்லும் பொருளும் காலத்திலேருந்து தான் நமக்கு வந்துட்டுருக்கு. அத கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செயல் முடியும்போதும் அத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக வந்து குடுத்திருக்காங்க. மேதினி சுருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வரும் இல்லையா?
மேதினி அப்படின்னா உலகம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2. அடுத்து உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை 1. ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதிய தான் வந்துட்டு நீண்டதொரு காலப்பகுதி தான் ஊழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4. அடுத்தது என்ன இருக்கு? ஆழிப்பெருக்கு அப்படின்னாக்க கடல்கோள். ஸோ 2, 1, 4, 3 எந்த இடத்துல ஆன்ஸர் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. 2, 1, 4, 3 ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் ஆன்ஸரா இருக்கு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணும்போது, இந்த சைட்ல மார்க் பண்றத விட, இந்த சைட்ல மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்படி இல்லன்னா மேட்ச் பண்ணி தனியா ஒரு ஆர்டர்ல எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேதினின்றது 2வது இடத்துல இருக்கா, அப்ப 2ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. உள்ளிப்பூட்டு 1. ஸோ இந்த ஆர்டர்ல எழுதிட்டீங்க அப்படின்னாக்க, இங்கிருந்து இத மேட்ச் பண்ணி எழுதுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால், அவை டேஷின் டேஷின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். ஸோ ஒரு மொழிய வந்துட்டு கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தணும் அப்படின்னாக்க, அந்த பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 0, 1 அப்படின்னு சொல்லிட்டு பைனரி கோட்ஸ் எண்களா வந்து மாத்துனா தான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல பயன்படுத்த முடியும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாகற்காய் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ இத பார்த்தீங்க அப்படின்னா, பாகர், காய். பாகு அப்படின்னா சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அல் கூட்ட அப்படின்னா, இல்லை அப்படின்றத மீன் ஓகேவா? அல்னா இல்லை அப்படின்ற மாரி இன்னொரு இடத்துல அல்லுன்றது இரவுன்னு சொல்லி வரும். இந்த இடத்துல அல்லுன்றது இல்லாதத குறிக்குது. ஸோ அடுத்தது காய். ஸோ சர்க்கரை இல்லாத காய் அப்படின்றது தான் மீன் பண்ணி இங்க குடுத்திருக்காங்க. பாகு கூட்டல், அல் கூட்டல் காய் அப்படின்ற மாரி நமக்கு இது பிரியும். ஸோ சொற்கள பிரிக்கிறதுக்கான அந்த ரூல்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது கரெக்ட் ஆர்டர்ல பிரிக்கல அப்டின்னா, ஈஸியான கொஸ்டின்லேருந்து ஒரு மார்க் வந்து நமக்கு மிஸ் ஆயிட்டு போற மாரி ஆயிடும். ஸோ அந்த ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எஸ். இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட் நம்மளா நமக்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. சரியா? நெடுநெசி நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்டின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு. ஸோ இந்த இடத்துல நான் பரந்த அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அது பதிற்று 10 அப்படின்ற மாரி நமக்கு ஞாபகம் வச்சுக்க போறேன். பரந்த பதிற்று 10 பரந்தவடு பதிற்று 10 ஸோ இந்த அந்த ரைமிங் ஸ்கீம் இருக்குது இல்லையா? அத வச்சு நான் இப்போ ஞாபகம் வச்சுக்க போறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த இதுவுமே கிடையாது வந்துட்டு. இது இப்படி ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் திரும்ப ரீகால் பண்ணும்போது ஞாபகத்துக்கு வரணும். அத எந்த மாரி பண்ணா எனக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்மளா நமக்கு ஒரு ஷார்ட்கட்ட கிரியேட் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? இதுல ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் ஏதோ இருக்கும். 4 பாடல் வரிகள் இருக்கும். எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேமா கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். கொஞ்சம் நல்லா மார்க் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது தமிழ் எண்கள். ஸோ தமிழ் எண்கள் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. கா அப்படின்றது 1, உ அப்படின்றது 2 மாரியே இருக்கும். சரியா? அத வச்சு இது பண்ணிக்கலாம் வந்துட்டு. அப்புறம் 3 ஒவ்வொண்ணா ஞாபகம் வச்சுட்டு போய்க்கலாம். இப்போ 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இது பண்ணிக்கலாம். 2 அப்படின்றது உ ஆரம்பிக்கிறதால நமக்கு இது ஈஸியா மேட்ச் பண்ணிக்க முடியும். அப்படிங்க எழுத சொன்னோம் இல்லையா? அந்த மாரி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3. ஆனா இங்க 3ல 2 ஆப்ஷன் இருக்கு. நம்மளால ஃபைனல் பண்ண முடியாது. இன்னொரு இத கண்டுபிடிங்க. 119 அப்போ கா வந்து 2 இடத்துல வந்திருக்கு. 9க்கான குறியீடு இங்க இருக்கு. அப்போ 2வது இடத்துல 1 சொல்லி போட்டோம் அப்டின்னா, இந்த சி தான் நமக்கு ஆன்ஸரா இருக்கும். அப்போ இதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து 4, 2 அப்டின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ 4, 2 அப்டின்ற மாரி வந்திருக்கும். ஸோ எண்கள கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்றது முதல் எழுத்தாவே இருந்தா கூட அது 8 அப்டின்ற எண்ணுக்கு தான் வரும். இந்த கா அப்டின்றது 1வது இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ எண்கள கொஞ்சம் அந்த ஒரு ஷார்ட்கட் இருக்கும் இல்லையா? கடலை உருண்டை அந்த மாரிலாம். ஸோ அது போட்டோ, இல்ல எழுதியோ எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓரெழுத்து ஒரு மொழி பிளஸ் தமிழ் எண்கள். இது 2ல இருந்தும் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்டின்னாக்க, நம்ம மிஸ் பண்ணாம அந்த மார்க் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின்.
தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். இக்கருத்து இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆக்சுவலா இது வந்துட்டு சயின்ஸ்ல கலீலியோ அப்படின்றவர் வந்துட்டு லேட்டர்ல சொல்லியிருப்பாரு வந்துட்டு. பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம தமிழ் நூல்ல அத பத்தின குறிப்பு இருக்கு அப்படின்றத சுட்டி காமிக்கிறாங்க. அது திருவள்ளுவ மாலை அப்படின்ற ஒரு நூல்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த திருவள்ளுவ மாலைய எழுதினது கபிலர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அத சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். வி வி அப்படின்னா மலர் மலரோட அந்த நிலைகள் சொல்லி பார்ப்போம் இல்லையா? 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 7 நிலைகள்ல 6வது நிலையா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அத வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்புறமா. அந்த லெசன் பார்க்கும்போது ஞாபகம் வச்சு பண்ணிக்கோங்கன்ட்டு. ஆனா வி அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல என்ன மீன் பண்ணிக்குது? மலர் அப்படின்றது நமக்கு அது குறிக்கும். அடுத்து சுறா மீன் தாக்கியதால். இப்ப தான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பாடல் வரி வரும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் சொல்ற மாரி பாருங்க. சுறா மீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் இந்த நரம்பு தான் ஷார்ட்கட் வச்சுக்க போறேன். நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல். நரம்பு நற்றிணை. நரம்பு நற்றிணை. அந்த நாவ வச்சு தான் இப்ப நான் வந்துட்டு ஷார்ட்கட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அத வச்சு நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். சரியா? நரம்பினால் நற்றிணை. ஸோ இந்த லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நீர்நாழி முகவாது. முகவாது நாள்நாழி. ஆக்சுவலா சேர்த்து படிக்கணும் போல. ஆழ அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி புகுவாது நாள்நாழி. அந்த இது காத்தடைச்ச பொருள தண்ணிக்குள்ள அமுக்குனா கூட கொஞ்ச நேரம் கூட நிக்காது அப்படின்ற மாரி மீன் பண்ணி இந்த பாடல பாடியிருப்பாங்க. ஸோ இந்த பாடல பாடுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஔவையாரோட வரிகள். அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல் வரியும், அத பாடுனது யாரு அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி. ஒலி, ஒளி வேறுபாடற்று பொருள் கூறுக அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒலி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. இது சவுண்ட். இது லைட். ஒளி அப்படின்னா ரிமூவ் இல்ல நீக்கு அப்படின்ற மாரி இருக்குது. இப்போ ஓசை அப்படின்ற மாரி நமக்கு சவுண்ட் அத குறிக்குது. ஒளி அப்படின்னா இரவு, பகல் இது வராது. ஸோ வெளிச்சம் அப்படின்றதும் லைட்ன்றதும் நமக்கு மேட்சா இருக்கும். இப்ப இது 2ம் மேட்சா இருக்க பட்சத்துல இதுதான் சூட்டபிளா இருக்கணும். அது கரெக்ட்டா மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. ஒழி அப்படின்னா ரிமூவ் பண்றது. நீக்குதல் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். அப்ப நமக்கு இதுக்கான ஆன்சர் சி வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இது போல வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க, அதையும் கொஞ்சம் சேர்த்து தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாக்க, கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். ஸோ இத பத்தி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலா படிச்சுட்டோம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மிஸ் பண்ணாம ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. கசட, தபற இதுல கச, தப இந்த 2 எழுத்த ரிமூவ் பண்ணிட்டு, இந்த கச, தபன்றது தான் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ஒற்றை எழுத்தா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அத ஞாபகம் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ இந்த இருபார் பிள்ளை இந்த இடத்துல நமக்கு இல்லாம இருக்கு. ஸோ பிள்ளை தமிழ் இந்த இடத்துல இத்து வரல. அப்ப இது 2மே எலிமினேட் பண்ணிட்டு, இதையும் எலிமினேட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பி தான் ஆன்ஸர் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருபார் பிள்ளை தமிழ் உள்ளன. ஸோ இது நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும், எந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்ற மாரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ வல்லினம் மிகும் இடங்கள்ல ஒரு 20 டெர்ம்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு ஒரு 16லேருந்து 20க்குள்ள ஏதோ டெர்ம்ஸ் இருக்கும். இது 2மே டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னாக்க, எந்த மாரி கேள்வி ஸ்டேட்மெண்ட் குடுத்தா கூட நம்மளால ஆன்ஸர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் நம்ம. தவறானதை தேர்ந்தெடுக்க. சங்க இலக்கியங்கள் 8 தொகை, 10 பாட்டு. கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம
புக்ல டைரக்ட்டா படிச்சிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் படிச்ச விஷயத்த நம்ம திங்க் பண்ணி ரீசனபிளா ஆன்ஸர் பண்ற மாரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸா வரும். சோ அதோட பேட்டர்ன் தான் இங்க ஒரு கொஸ்டினா குடுத்திருக்காங்க. எப்படி ஆன்ஸர் பண்ணலாம்னு பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் 8 தொகை, 10 பாட்டு. ஆமா, இது 2மே சங்க இலக்கியங்கள் தான். சோ அடுத்தது அறநூல்கள், திருக்குறள், நன்னூல். இத அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நன்னூல், அறநூல்ல வராது. ஏன் அப்டின்னாக்கா, தொல்காப்பியமும், நன்னூலும் இலக்கண நூல்கள். தொல்காப்பியமும், நன்னூலும் இலக்கண நூல்கள். சரியா? நன்னூலார் கூட 42 ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அப்ப அது முழுக்க முழுக்க ஒரு இலக்கண நூல் வந்து. அடுத்து இலக்கண நூல் காலத்துல பாருங்க, தொல்காப்பியம் ஆமா, ஒரு பழைய இலக்கண நூல் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனா நாலடியார் வந்துட்டு இல்ல. 4ம் 2ம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 4ம் 2ம் சொல்லுக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது 2ம் தான் அறநூல்கள். இது 2 இலக்கண நூல்கள். இது வந்துட்டு ஆர்டர் மாறி இருக்குது. அடுத்தது காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரட்டை காப்பியங்கள் கூட நமக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மென்டும், இந்த ஸ்டேட்மென்டும் நமக்கு கரெக்ட். 1வது ஸ்டேட்மென்டும், 4வது ஸ்டேட்மென்டும் கரெக்ட்டா இருக்கு. 2வது ஸ்டேட்மென்டும், 3வது ஸ்டேட்மென்டும் தப்பா இருக்கு. சோ, இதுக்கு நம்ம ஆன்ஸர் பண்ணியாச்சு. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ, இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, "என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய்." தமிழ் மொழிய பத்தி சொல்லியிருக்காங்க. "என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினளாம் எங்கள் தாய்" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? சோ, இந்த இது யார் சொல்லியிருப்பா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க வந்துட்டு. பாரதியார், பாரதிதாசன். இது 2 தான் உங்களுக்கு பெருசா கன்ஃப்யூஸ் பண்ற மாரி இருக்கும். இத எப்படி இப்ப ஞாபகம் வச்சுக்க போறீங்க அப்டின்ட்டு பாருங்க. "என்று பிறந்தவள் என்றுணராத இருப்பினர்." அதாவது கொஞ்சம் பழைய காலத்துல, இந்த யாம் அறிந்த மொழிகளிலே, பழைய காலத்துலேருந்து நான் வாழ்ந்தேன். எனக்கே தெரியாத விஷயம் இருக்குமா? அப்டின்ற மாரி ஒரு தோ தோரணையில வர்றது தான் வந்துட்டு பாரதியாரோட கூற்றுகளா இருக்கும். சரியா? இப்போ "என்று பிறந்தவள் என்றுணராத" அந்த காலத்துல இருக்காரு. அவருக்கே என்னைக்கு தோன்றியிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டே தெரியாத அளவுக்கு ஒரு பழமையான மொழி இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாரதிதாசன் வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா 19 அந்த செஞ்சுரில ஒரு பொறந்தவர் தான் இல்லையா? ஸோ அதனால வேண்டி பாரதியார் தான் பழசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. "யாம் அறிந்த மொழிகளிலே வள்ளுவனைப் போல்" அப்படின்ட்டுலாம் வரும் இல்லையா? ஸோ இந்த மாரி கூற்று எல்லாமே வந்து பாரதியார்ட்ட சேர்ந்ததா இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து இலக்கண குறிப்புலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் இலக்கண குறிப்பிலே இருக்கு. "கடி, மலர்" இது வந்துட்டு "கடி போன்ற மலர்" அப்படின்ட்டு வந்தாக்க மீனிங் வராது வந்துட்டு. ஓகேவா? இப்போ சோ அடுத்ததா கடி அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க வந்துட்டு. கடி, உரு, நனி சோ இந்த மாரி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா, அது உரிச்சொல் தொடரா இருக்கும் அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. சோ அந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது, கடிமலர் அப்படின்றது நமக்கு ஓமை தொகை இந்த மாரி கேட்டகரில வராது. அது உரிச்சொல் தொடர் அப்படின்ற மாரி வரும். சோ இதுக்கு ஒரு சில வேர்ட்லாம் இருக்குது வந்து. சோ அத ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாக்க அது ஒரிஜினல் தொடர் அப்படின்றத பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம். இலக்கணத்துக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க, சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுலேருந்து கிடைக்கிற மார்க் வந்து மிஸ் பண்ணாம நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ மட்டும் இல்ல, எக்ஸாம்க்கு மட்டும் இல்லாம, பல்வேறு இடத்துல நமக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா தமிழ் மொழி நமக்கு இல்லையா? அதனால. நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக. "வீற்றிருக்கை" அப்படின்ற ஒரு வார்த்தைய பிரிச்சு எழுதும்போது என்ன வரும்னு சொல்லி பாருங்க. "வீற்றிருக்கை" இந்த இடத்துல தான் நமக்கு பிரியுது. ஓகேவா? ஸோ, இற்று கூட்டல் உ, இ. ஸோ, எந்த இடத்துல பிரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த இடத்துல. ரீன்ட்டு வந்திருக்கு இல்லையா? அப்போ வீற்று கூட்டல் இருக்கை அப்படின்ற மாரி நமக்கு தெரியும். அது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த இடத்துல இருக்குது. ஸோ, இது வந்துட்டு மேக்ஸிமம் அவுட் ஆஃப் சிலபஸ் போறதுக்கு வாய்ப்பில்ல. புத்தக வினாக்கள் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு பாடலோ ஏதோ முடியும்போது பின்னாடியே வந்துட்டு ஒரு சில வேர்ட்ஸ்லாம் குடுத்திருப்பாங்க. அத பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு இந்த பார்ட் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இத ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம்னு நெனைக்கிறேன். ஒரு கொஸ்டின் வந்து, "தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும்." அதாவது
சிறு துளி அந்த சிறு புள்ளின் மேல் இருக்கிற அந்த பனித்துளி வந்துட்டு, ஒரு பெரிய பனைமரத்தோட நிழல கூட நமக்கு காமிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு வந்துட்டு. அது இடம்பெற்ற நூல் கேட்டிருக்காங்க வந்து இங்க. திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூல்ல தான் அது இடம்பெற்றிருக்கு. யார் எழுதுனதுன்னு சொல்லிட்டா, கபிலர் எழுதியிருக்காரு. ஸோ திருவள்ளுவம் அப்படின்னாலே இந்த திருவள்ளுவர் அப்படின்ற மாரி மீன் பண்ணிட வேண்டாம். இந்த இடத்துல அந்த நூலை போற்றி பாடிய நூல் அப்படின்ற மாரி இது வரும். இது கபிலர் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பனிச்சாரோட ஒரு கொஸ்டின் வந்துட்டு. ஆல்ரெடி ஆசிரியர் பார்த்திருந்தோம் இல்லையா? பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் எழுதிய ஒரு நூல் தொகுப்பு அப்படின்ற மாரி பார்த்திருக்கோம். கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் கும்மி எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? இது 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது வந்து நூல்வெளி அப்படின்ற காலத்துல ஆசிரியர் குறிப்ப குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நூல் பத்தின இது. இந்த பாடல் வந்து எங்கிருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்கல்ல. அந்த பார்ட்ல இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி நமக்கு, அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து யாது? ஸோ அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இது சொல்லியிருந்தோம். கபிலர் சொல்லியிருந்தத பார்த்தோம் இல்லையா? அதே மாரி ஒரு கான்செப்ட் தான். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். ஆமா. இந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? அந்த கான்செப்ட்ல. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். இது அவரோட கூற்றுல இதெல்லாம் வராது இது. ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு. இருந்தாலும் ஒன்ஸ் பார்த்துருங்க. அவரு இது சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லி. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட்டு. அவரு இந்த தொலைநோக்கி அந்த கான்செப்ட்ல தானே சொல்லியிருந்தாரு. அந்த கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம இதுல திருவள்ளுவ மாலை அப்படின்ற ஒரு இதுலயே சொல்லியிருக்கிறதா கூறியிருக்காங்க. அவ்வளவுதான் நமக்குங்க. ஸோ அடுத்த தமிழ் கவிதை வடிவங்களில் அல்லாததை தேர்ந்தெடு அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. ஒரு டைம் படிச்சு பாருங்க பார்க்கலாம். துளிப்பா. பா வகை வந்து செய்யுள் வடிவத்துல தான் இருக்கும் அந்த சரியா? அப்ப அது கரெக்ட் தான். புதுக்கவிதை அது கவிதை வடிவம் தான். எதுவுமில்லை ஆக்சுவலா ஆப்ஷன் மாறி இருக்குது வந்துட்டு. புதினம். புதினம் வந்துட்டு அது உரைநடை வடிவில் இருக்குன்றதால அது கவிதை வடிவில்ல அது சேர்த்துக்காது. வந்துட்டு ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்ஸர் வந்துட்டு புதினம் தான் கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். நெக்ஸ்ட் பாரதிதாசன் தமிழுக்குச் சூட்டியுள்ள பெயர்களில் அல்லாதது. தமிழுக்கு நிலவென்ற பேர் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. அடுத்தது தமிழுக்கு அழகு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரா? பெயர்களில் அல்லாதது. இல்ல. அழகு பத்தி சொல்லியிருக்கல. அமுது சொல்லியிருக்காரு. மனம் என்று பெயர் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த அழகு பத்தி தான் நமக்கு சொல்லல. இப்போ பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்களில் அல்லாததை தேர்ந்தெடு. ஸோ அந்த பாடல் வரிய இங்கேயே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்ஸ் பாத்துக்கலாம் வந்துட்டு. தமிழுக்கு அமுதென்று பெயர் சாரி. தமிழுக்கு அமுதென்று பேர், நிலவென்று பேர், மனமென்று பேர், இளமைக்கு பால், உயர்வுக்கு அதெல்லாம். சோ இந்த இடத்துல வந்துட்டு அழகு அப்படின்ற ஒரு இத மட்டும் அவரு மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு இது அப்படி இருக்குது. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. நாணல் என்பதன் இலைப்பெயர். நாணல் என்பதன் இலைப்பெயர் என்னன்னு சொல்லி பாருங்க. மடல் வராது. தாள் அப்படின்னா, அந்த நெல் அந்த மாரி இதுக்கு வர்றது தான் தாள் அப்படின்ற மாரி வரும். கூந்தல் வந்து வராது. இது பாக்கு மரத்துல அதெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாரி ஒரு கான்செப்ட்ல வரும். நாணல் அப்படின்றது தோகை தான் நமக்கு குறிக்கும் இந்த இடத்துல. சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு அந்த புக்கோட சைட்ல வந்துட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் மாரி குடுத்திருப்பாய்ங்க. ஒவ்வொரு இலை வகை எப்படி வந்து அழைக்கப்படுது அப்படின்ற மாரி ஒரு கான்செப்ட்ல இது குடுத்திருப்பாங்க. சோ அந்த டீட்டெயில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இந்த உரைநடை கிடையாது. இது வந்து துணைப்பாடம் அப்படின்ற மாரி நெனைக்கிறேன். துணைப்பாடம் தான். விரிவானம் அப்படின்னு சொல்லிட்டு துணைப்பாடத்துல குடுத்திருக்க ஒரு கான்செப்ட் தான் இந்த வரிகள் எல்லாமே. ஒரு 4 வரி இருக்கும். 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்ப வேணாலும் கொஸ்டினா வர்றதுக்கான முக்கியமான டீட்டெயில்ஸ் அதுல குடுத்திருப்பாங்க. சோ கடல் நீர் உகந்த "கமஞ்சூழ் எழிலி" என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சோ எப்பவும் போல நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து பண்ணிக்கலாம் இல்லையா? கடல் நீர் கமஞ்சூழ். சோ கார் 40 அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானு மார்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்க போறேன். சரியா? கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி.
ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின பார்க்கும்போது இந்த பார்த்துட்டு இத ரிலேட் பண்ணி ரீகால் பண்ணீங்க அப்படின்னாக்க, உங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட்டா இருக்கும். சரியா? அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட்ட கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொல்லுது. அடுத்தது, கீழ்க்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடுங்கள். இயல் தமிழ் இயல் தமிழ் என்ன வரும்னு சொல்லி பாருங்க. இயல் தமிழ், எண்ணம், இசைத்தமிழ், உள்ளம், கட்டுரை தமிழ், கவிதை வடிவம். கட்டுரை அப்படின்றது கவிதை வடிவத்துல இருக்காது. அது உரைநடை வடிவம், கடித வடிவம்ன்ட்டு தனி ஒரு ஃபார்மேட்ல இருக்குது இல்லையா? அப்ப இதுதான் நமக்கு தவறானதா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற கான்செப்ட்ல ரெடி பண்ண கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு. ஸோ இதே மாரி தான் டிஎன்பிஎஸ்சில இருக்குமா? அந்த மாரிலாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க அந்த இயல்ல படிச்ச விஷயங்கள எந்த அளவுக்கு ரீகால் பண்ணி கொஸ்டின் கேட்டாக்க நீங்க ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்க்கறதுக்காக இந்த மாரி கொஸ்டின் செட் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்துக. இந்த பொறுத்துக களம் பாருங்க. மீன், மருந்து, செல், பார். இந்த 4 விஷயம் குடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அத வச்சு வந்து மேட்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். மீன், மருந்து, செல், பார். இந்த மீன், முதலை இந்த மாரி விஷயம் எல்லாமே வந்துட்டு குறுந்தொகையில தான் வந்துட்டு நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. சரியா? குறுந்தொகையில தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. மீன், முதலை, பாம்பு அப்படின்றது. இந்த மீன், பாம்பு குறுகுறுன்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி ஞாபகம் வச்சு. இப்போ 3 ஆனா 3 வந்து 2 இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு இதையும் நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ண வேண்டியிருக்கு. வேற என்ன மேட்ச் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. மருந்து அப்படின்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பாருங்க. மருந்து, செல் அப்படின்றது வேற எதுல இது பண்ணியிருக்காங்க. செல் அப்படின்றது வேற எதுலயாவது மேட்ச் பண்ணியிருக்காங்களா? எஸ். இந்த மாரி இடத்துல தான் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ரீகால் தேவைப்படுது. ஆக்சுவலா இப்போ ஆல்ரெடி இருந்த ஞாபகத்த வச்சு இதுல ஆன்சர் பண்ண முடியாத மாரி இருக்கு. இந்த பார் அப்படின்றது பெரும்பான ஆற்றுப்படை அப்படின்ற மாரி வரும். கொஞ்சம் ஓகேவா? அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இருந்தாலுமே வந்துட்டு இத திரும்ப ஒரு டைம் நம்ம பார்க்கணும். இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்க, கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்ப ஆன்சர் பண்ணிட்டே தான் நானு சொல்றேன். ஸோ திரும்ப இந்த பார்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்து, பின்னாடி போய் தெரிஞ்சுச்சோம் அப்படின்னாக்க கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு சி. இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது வந்து, திரும்ப ஒரு டைம் இந்த பார்ட்ட ரீகால் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துல எந்த சொல் வந்து ஆளப் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு "ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றிடும் நூல் பல கொண்டதுவாம்" என்ற பாடலை பாடியவர் யார்? "ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றிடும் நூல் பல" இது ஆக்சுவலா தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடலோட இடையில இருக்கிற வரிய வந்து குடுத்துருக்காங்க. நம்ம பொதுவா வந்துட்டு அந்த ஸ்டார்ட்டிங் லைன் தான் குடுப்போம் அப்டின்ற மாரி நெனச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஆனா இது வந்துட்டு இடையில இருக்க ஒரு லைன் குடுத்துருக்காங்க. ஸோ அத பாருங்க வந்துட்டு இத போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கு பாருங்க. 2வது பேரால இருக்கு. "ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினம் நூல் பல கொண்டதுவாம்." ஸோ நாம எப்பவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு தான் குடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்க முடியாது. ஸோ முக்கியமான அந்த பாடல் மாரி தெரிஞ்சுது அப்டின்னா, கொஞ்சம் லைனையும் சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். புரட்சி கவி என்று போற்றப்படுபவர் யார்? புரட்சி கவி. புரட்சி அப்படின்ற மாரி கான்செப்ட்ல வந்துச்சுனாலே அது பாரதிதாசன் அப்படின்ற மாரி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, வேளாண்மை இச்சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஸோ வேளாண்மை வந்துட்டு 2 இடத்துல வந்துட்டு அந்த வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்னா, திருக்குறள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு இதுலயும் நாலடியார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுலயும் வந்துட்டு வேளாண்மை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்த கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக்க. சோ, பெருஞ்சித்திரனார் பத்தி தான் அது பண்ணி குடுத்துருக்காங்க. பொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் ஆகியவை மாணிக்கம் இயற்றிய நூல்கள். சோ, துரைமாணிக்கம் அப்படின்றது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர். ஓகேவா? அதான் இங்க ஷார்ட்டா மாணிக்கம் அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. சோ, இயற்பெயர் வச்சு ஒரு கேள்வி ரைஸ் ஆயிருக்கு. அடுத்து பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். தமிழ்ச்சிட்டு, தமிழ்மொழி, தமிழ்நிலம். ஆக்சுவலா அது தமிழ் மொழி கிடையாது. தென்மொழி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? தென் அப்படின்ற மாரி நமக்கு வரும். அப்போ இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தென் தமிழ் நாடு. தமிழ்நாடு வந்து தெற்கு சைடுல இருக்குன்றதால, தென் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சோம் அப்படின்னா, அவரோட இதழ்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சரியா இருக்கு. 1 சரி, 2 தவறு அப்படின்ற மாரி தான் நமக்கு டிக் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? சோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியுமா பாருங்க. நற்று அத நாற்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? நாற்று யார் யூஸ் பண்ணுவா? உழவர்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நாற்று வந்து வயல்வெளியில உழவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உழவர் என்ற சொல் வந்துட்டு நாற்று அப்படின்றத கையாள்றதால வந்துட்டு நற்றினை ரிலேட் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இப்போ உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நற்றிணை அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, அதுக்கான கரெக்ட்டான ஆன்ஸரா இருக்கும். நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாக உள்ளன. பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாக உள்ளன. இந்த த, ய, ழ மட்டும் இடஞ்சுழி எழுத்துக்களா இருக்கும். சரியா? இந்த 3 மட்டும் தான் நமக்கு இடஞ்சுழி எழுத்துமா இருக்கும். மத்த எழுத்துக்கள் பெரும்பாலுமே வந்துட்டு வலஞ்சுழி எழுத்துக்களா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் அமிழ்தே நீ இல்லையென்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். இவ்வரி இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் யார்? ஆக்சுவலா அது பின்னாடி ஒரு இது குடுத்திருப்பாங்க. நூல்வெளிக்கு அப்புறமா ஒரு பாடல் எக்ஸஸ்ஸா குடுப்பாங்க இல்லையா? சோ அந்த ஒரு பார்ட்ல இருந்து இத எடுத்து குடுத்திருக்காங்க. இந்த பாடல் "தமிழே உயிரே" அப்படின்ட்டு வரும் இல்லையா? "தமிழே" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற மாரி ஒரு பாடல் வரி இது. அது பாடினவர் வந்து காசி ஆனந்தன். சோ அந்த பாடல் வரிய திரும்ப ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசி ஆனந்தன் பாடல் பாடியது அது. சோ இங்க சொல்லியிருந்தது இல்லையா ஆல்ரெடி. "யாமறிந்த" அப்படின்ற மாரி கூற்று வந்த யார சொல்லியிருக்கேன்? பாரதியார நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அத ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாமா? "யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்." இவ்வரி இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் பாரதியார். சோ பாரதியார். ஆல்ரெடி சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. "யாம் அறிந்த மொழிகளிலேயே" அது மாரி "கம்பனை போல் வள்ளுவனை போல்" அப்படின்ட்டு கம்பேரிசன் சொல்லியிருப்பார் இல்லையா? சோ நானே ஒரு மூத்த வயசு உடையவன். எனக்கே வந்து தெரியல அப்படின்ற மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருப்பாரு. அப்ப பாரதிதாசன் வந்துட்டு வயசுல கம்மி. இப்ப ரீசென்ட் டேஸ்ல இருந்தவரு. அப்ப இவர விட ஒரு மூத்தவர் அப்படின்ற கான்செப்ட்ல ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆன்ஸர் பண்ணிட முடியும். சோ 40வது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க. கீழ்க்கண்டவற்றுள் இடஞ்சுழி எழுத்துக்களில் அல்லாதது எது? இப்பதான் மார்க் பண்ணி காமிச்சேன் இல்லையா? ட, ய, ழ இது எல்லாமே வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள்ல நமக்கு வரும். அப்ப அந்த மட்டும் நமக்கு எதுல வராது? இடஞ்சுழி எழுத்துல வராது. சரியா? சோ, இப்ப எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததுல ஒரு சொல்லியிருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன். 2011ல இருந்து 2023 வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஜெனரல் தமிழ் மட்டும் தனியா பிரிச்சு டெக்ஸ்ட் டெஸ்ட் பிராக்டிஸ்க்காக வேண்டி என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர்ஸ ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நீங்க எழுதி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க, கீழ குடுத்திருக்க இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாவும் வாங்கிக்கலாம். மொத்தமா இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே 200 பே பண்ணாக்க மொத்தமா வாங்கிக்க முடியும். பட் பிரிண்ட் அவுட் காப்பியா வாங்கணும் அப்படின்னாக்க, ஒரு செட் கிட்டத்தட்ட 16 பேஜ் இருக்கும். அத ரூ. 10க்கு குடுக்குறாங்க. நீங்க வெளியில ஜெராக்ஸ் போட்டா கூட கம்மியா இந்த அளவுக்கு கிடைக்காது. சோ, அத விட கம்மியா தான் மார்ஜின் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக மட்டும். கமர்ஷியலா கிடையாது. இது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த பிரைஸ் வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? தேவைப்படுறவங்க நீங்க இது பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த லிங்க்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்க சாம்பிள் பிடிஎஃப் வந்து ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஸோ பிடிஎஃப் இந்த டாக்குமெண்ட்ட நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வேள லிங்க் கிளிக்கபிளா இல்ல அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க அத எடுத்துக்கலாம். தேங்க் யூ ஆல்.